சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு ரொம்ப சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். நிறைய பேர் குடும்பத்துல சண்டை நடக்கும். ஆனா அதுக்கு காரணமாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆனா அதை முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம மூட நம்பிக்கைன்றதுனாலயே அதை கண்டுக்காம விட்டுறோம். அப்படிங்கறது இப்ப நம்ம பேசிக்கிட்டதன் மூலம் தெரிஞ்சது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டெய்லி கேலண்டர்ல பார்த்தாலே தெரியும். ஒரு ஒரு டேட்டு கிழிக்கும் போது கீழே எழுதியிருப்பாங்க. ராகு காலம், நல்ல நேரம் இதெல்லாம் எழுதுற மாதிரியே சந்திராஷ்டமம் சந்த் அப்படின்னு ஷார்ட்டா எழுதியிருப்பாங்க. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 நட்சத்திரம் கூட இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் கூட இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நட்சத்திரம்னா அன்னைக்கு அதுக்கு சந்திராஷ்டமம். அன்னைக்கு பாதியில இன்னொரு ஸ்டார் மாறுதுன்னா 2த்துக்கும் சேர்த்து சந்திராஷ்டமம் அப்படின்னு இருக்கும். அப்படி மாசம் மாசம் ஒரு தடவை வரும். மொத்தம் 27 நட்சத்திரம் இல்லையா? 27 நட்சத்திரத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணி போகும். அதாவது அந்த சந்திரன் ஜாதகப்படி அஷ்டமத்துக்கு போயிடுறது. 8வது ஸ்டேஜுக்கு போய் அஷ்டமத்துல மறைஞ்சிடுறது. அதுதான் சந்திர அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திரனாலே மதி, அறிவு. அது நமக்கு அன்னைக்கு இந்த அறிவு மயங்கிடும். மதி மயங்கிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்திசாலித்தனமா முடிவு எடுக்க மாட்டாங்க அன்னைக்கு. அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயம் நடக்குது. இப்ப பத்திரம் பதிவு பண்றோம். இல்ல ஒரு அட்மிஷனுக்கு போறோம். அதெல்லாம் அன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமர் டிராவல் பண்றது கூட அன்னைக்கு டிராவல் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சமயத்துல கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா சட்டுன்னு கோவம் வரும். மூட் ஸ்விங் இருக்கும். மூடு மாறிக்கிட்டு இருக்கும். நல்ல அமைதியான நிலைமையில இருக்க மாட்டாங்க. அதாவது ஒண்ணு மனசு அஃபெக்ட் ஆகும். அல்லது உடம்பு அசௌகரியமா ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த சந்திராஷ்டம நாள். அதை நம்ம பார்த்தோம்னா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சில நாள் ரொம்ப மூட் அவுட் ஆகும், எரிச்சலா வரும். அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் எல்லாம் வரும். அப்ப பார்த்தா அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அப்புறம் அன்னைக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேலண்டர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு என்னைக்கு வருது. அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா நம்ம இருந்துட்டோம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய சண்டையா மாறும். அதனால அன்னைக்கு அவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா அத கடந்து போயிடலாம். அந்த ஒரு நாள் மட்டும் அமைதியா இருந்துட்டு அதை கடந்து போயிடலாம். அதே மாதிரிதான் ஆபீஸ்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வாய திறக்காம இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே நழுவிட்டாங்கன்னா போயிடும். அந்த பிரச்சனையில இருந்து கடந்து போயிடலாம். இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கவனிச்சிட்டோம்னா நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். அந்த சும்மா டெய்லி ஷீட் கேலண்டர்ல கூட பார்க்கலாம். ரொம்ப ஜோசியம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கே சொல்லுவாங்க. இந்த தினசரி பலன் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களே சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஜோசியர்லாம் டிவில அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. ஆனா இப்ப நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருச்சு. சந்திராஷ்டமம்னா என்ன தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா அமைதியா இருந்துக்கிறாங்க. அப்புறம் உடலாலையும் இப்ப டிராவல் பண்றது, வேலை ஜாஸ்தி அந்த மாதிரியும் கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு அந்த மாதிரி வரும். அந்த நாள்ல அந்த மாதிரி உடலால கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இல்ல மனசால கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா இப்போ குரு தசை, ராகு தசை எல்லாம் சொல்றாங்க இல்லையா? குரு பார்வை இருக்கும்போது நல்லா இருக்கு. ராகு தசையில கஷ்டப்படணும். அஷ்டமத்து சனி இதெல்லாமே அந்த திசைகள் மாறும்போது நம்ம பூர்வ ஜென்மத்துல என்னென்ன பாவம் புண்ணியம் கர்மம் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் அந்த டைம்ல நமக்கு கிடைக்கும். இந்த ராகு தசையிலயோ அஷ்டமத்து சனியா அர்த்தாஷ்டம சனி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம கஷ்டப்படுறோம். காரணம் என்னன்னா அது முடிஞ்சு போகும்போது நல்லா இருக்கும். நல்லது செய்வாங்க அப்படிம்பாங்க. சனி போகும்போது நல்லது கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அந்த டைம்லதான் நமக்கு ஒரு படிப்பினை, ஒரு லெசன் காட்டும். அந்த டயத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா புதுசா என்னத்தையும் செய்யாம ஒரு தொழில தொடங்குறதோ இல்லாம அந்த அந்த திசையை கடந்துட்டு குரு திசை வரும்போது செய்யறது, நல்ல திசை வரும்போது நம்ம ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். அது ஒரு பனிஷ்மெண்ட் பீரியட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒண்ணும் செய்யல. இந்த ஜென்மத்துல நம்ம ஒண்ணுமே யாருக்குமே கஷ்டம் கொடுக்கல. ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம பூர்வ ஜென்ம பலன்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த கட்டம் அமையும். அதுலதான் நம்ம பிறக்கிறோம். யாரு கூட நமக்கு கர்ம கணக்கு இருக்கோ அந்த வீட்டுலதான் போய் நம்ம பிறப்போம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையறது, நமக்கு ரிலேட்டிவ்ஸ் அமையறது எல்லாமே அந்த கணக்கு இப்படிதான் இருக்கு. பூர்வ ஜென்ம கணக்குப்படி இவங்களோட தொடர்பு இருக்கணும். ஏன்னா அது ஜென்ம ஜென்மமா கணக்கு இருக்கும். அதனால அவங்க வீட்டுல போய் பிறந்து அவங்கள்ட்ட இருந்து சொத்தை எடுத்துக்கிற மாதிரியோ இல்ல அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியோ குழந்தைகள் அமையறது எல்லாமே நம்ம பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை பொறுத்துதான். புண்ணியமோ பாவமோ செஞ்சிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவில இந்த மாதிரி அமையும். சில பேருக்கு சனி தசை கூட ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணாது. நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும்.
காரணம் ம். என்னன்னா, அவங்களுக்கு அந்த புண்ணிய கணக்கு இருக்கு. ம். அந்த மாரி அமையும். ஆனா நெறைய பேருக்கு இப்ப வர 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 எல்லா காலமுமே கஷ்ட காலமா தான் இருந்துட்டு இருக்கு. பூமிக்கே இப்ப அதேதான். ராகு தசை தான் இருக்கு. கரெக்ட்டு. கடவுள் கூட சொல்றாருல்ல, இப்ப எல்லாம் ராகு தசை தான் நடக்குது. ஆனா ம். நீங்க வந்து அ என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம். இல்லையா? கடவுள். ம். ஆ ம். அத பத்தி சொல்லுங்க பிரதர். அப்படி கடவுளுக்கு கையில போயிட்டு நம்ம கடவுள நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கு எல்லா ம். நாளுமே அது சந்திராஷ்டமமா இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன, எல்லாமே கண்டிப்பா. கடவுள கைய புடிச்சுட்டோம்னா, நமக்கு அதுலேருந்து எல்லாத்தையுமே கடந்து போயிடலாம். அ இன்னைக்கு அத பத்தி வந்து தான். இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். செம கியூ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பயங்கர கியூ அது. அப்ப வந்து ஒரு லேடி என்ன பண்றாங்க, லேடீஸ் தனி ரோ, ஜென்ட்ஸ் தனி ரோ. செம நீட்டா நிக்கிறாங்க. ஆ அந்த முடியிற டைம்ல ஒரு அம்மா வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட்ல வந்து நுழையுது. பின்னாடி ஆ, நெறைய நின்னுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நுழையுதா, நுழைஞ்சோனே பின்னாடி இருந்து எல்லாம் கத்துறாங்க. பயங்கரமா கத்துறாங்க. அப்ப அந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க வந்து, "அம்மா போம்மா பின்னாடி போய் நில்லுமான்றாங்க." நான் காலையில இருந்து வந்தேன் அப்படின்னா, "எல்லாரும் காலையில இருந்து தாம்மா வராங்க. எல்லாரும் இப்ப வரல. போய் நில்லுமான்றாங்க." அந்த அம்மா அங்கேயே தான் நின்னுட்டு இருக்குது. நவுரவே இல்ல. அ திட்டவும் இல்ல. கம்முன்னு நின்னுட்டு இருக்குது. பின்னாடி இருந்துட்டு ஒரு அம்மா கத்துறாங்க. "முதல்ல அவங்கள இப்ப இங்க வரவே சொல்லுங்க, அங்க வர சொல்லுங்கன்ட்டு." அப்ப அந்த ஆஃபீஸ் ஒர்க்கரு இந்த அம்மாவ வந்து பின்னாடி போய் நிக்க சொன்னாங்கல்ல, அவங்க போய் அங்க போய் நின்னுட்டு, "ஏம்மா, நீ ஏம்மா அவங்களுக்கு ஈக்குவலா கத்துற? அவங்க சொன்னோம் கேட்கல. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ கத்துறதுனால என்ன ஆயிட போது? இது செம்ம சூப்பர்ல! ம், எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி இது." ஏன்னா, நெறைய டைம் வந்து அட்வைஸ் இப்படிதான் வரும். ஒருத்தன் ம், அநியாயம் பண்ணுவான். அநியாயம் பண்ணும் பொழுது, அநியாயம் பண்றவனுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது நெறைய பேருக்கு கோபத்த குடுக்கும். "என்ன இது அவன் அநியாயம் பண்ணா எனக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்களேன்னுவாங்க." "ஏய் அவன் கேட்க மாட்டான்டா. அதனால தான்டா உன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறான்." இது செம இல்ல இது. இது வந்து நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்திய இழந்துட்டோம் இப்ப. ஏன்னா இது அநியாயம் செய்றவனுக்கு தான் காலம். அப்படி கிடையாது அது. இப்ப அமைதி போகுது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த அம்மா அமைதியா தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்குது. அந்த அம்மா பண்றது ரைட்டு, தப்புன்றதெல்லாம் வேற. அந்த அம்மா கூலா நின்னுட்டு இருக்குது. அந்த அம்மா டென்ஷன் ஆகல. ஆனா பின்னாடி இருந்து ஒருத்தங்க டென்ஷன் ஆயி கத்துறாங்கல்ல, அப்ப சம்மந்தமே இல்லாம அவங்க ஒரு பாவத்தை செய்றாங்க பாருங்க. பின்னாடி இருக்கிறவங்க. இல்லையா? அதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இருக்கிறாங்க. அது வேற விஷயம். பட் அவங்க திட்டுறதுனால அங்க ஒரு வைப்ரேஷனே மாறுதுல்ல அந்த இடமே. அப்ப இப்படியெல்லாம் நம்ம எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுக்க போம்போது, அதே மாரி நடுவுல வந்து நிக்கிறவன், இந்த மாரி எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். அப்ப பாவம் செய்யலன்னு ஒருத்தர நம்ம சொல்லவே முடியாது. ஆ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயம்லாம். அப்ப என்னன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த சந்திராஷ்டமம் காலண்டர்ல பார்த்து அன்னைக்கு அமைதியா இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியா? தினமும் கோபப்படுறவன், அன்னைக்கு ஒரு நாள் அமைதி ஆயிட முடியுமா? இல்லையா? தினமும் அவன் அமைதியா இருந்தா வேணா, அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுக்கலாம். அதாவது அவனுடைய குணமே அமைதியா இருந்தா, ஏன்னா சிலர் அமைதியா இருக்கிறவங்க திடீர்னு வெடிச்சிடுவாங்க. சில சமயம். அவங்களுக்கு அது கை கொடுக்கலாம். அத பார்த்தாங்கன்னா எச்சரிக்கையா இருந்தா. ஆனா எப்பவுமே கோபப்படுறவங்களுக்கு வந்து அத பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. அது ஆ அந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, சீரியஸ் கேஸ் அது. சீரியஸ் கேஸ். ஆமா. ஸோ நம்ம அந்த சீரியஸ் கேஸ்ல இருக்கிறோமா? ஏன்னா அது பெருமை நெனச்சுக்குவாங்க நெறைய பேரு. பாரு அவரு சிம்ம சொப்பனமா இருப்பாரு. அவர் வந்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க. எவ்வளோ நாளைக்கு நடுங்குவாங்க? இல்லையா? ஒரு ஒரு டைம்க்கு அப்புறம் யாரும் நடுங்க போறது கிடையாது. அந்த பதவியில இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்க போறது கிடையாது. ஆனா அதுவரைக்கும் அவரு சிம்ம சொப்பனமா இருந்தது எல்லாமே பாவமா இருக்கும். அது அவருடைய குடும்பத்தில வந்து விடியும். எங்கேயாவது வந்து அவருக்கு தண்டனை குடுத்துடும். ஸோ அமைதியா இருக்கிறது வந்து அந்த நேரம் தோக்குற மாதிரி இருக்கும். ஆனா கடவுள் சொல்றாரு, "அதுல தான் நீண்ட கால வெற்றி இருக்குதுன்றார்." அப்படி கத்துறதுல அந்த நேரம் நீங்க ஜெயிச்சிட்டா மாதிரி இருக்கும். ஆனா அதுல நீண்ட நேர தோல்வி இருக்குதுன்றாரு. ஏன்னா, கத்திட்டோம்னா, நம்ம கத்துனது தப்புன்னு இந்த ஞானம் எடுத்து தெரிந்தாலும் கூட உங்களால அமைதியா இருக்க முடியாது. கத்தி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மைண்ட் அமைதியா இருக்கணும்னு நெனச்சாலே இருக்காது. ஆச்சரியமா இருக்கும். இது எல்லா விகாரத்துக்கும் பொருந்தும். காமமா இருக்கட்டும், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுல ஸ்லைட்டா வந்துருச்சுன்னா வழுக்கி விழற மாரி தான்.
நீங்க அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பார்த்து பார்த்து கால் வைக்கணும். அங்க இந்த காமம்ன்ற பாசி இருக்கா? கோபம்ன்ற பாசி இருக்கா? பற்றுன்னு இருக்கா? இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பக்கம் காலே வைக்கக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம். இதத்தான் இறைவன் நமக்கு போதிக்கிறார். இறைவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எப்பவுமே குரு திசைன்றார். அதாவது கடவுளுடைய பார்வை நம்ம மேல பட்டுருச்சு. அதனால தான் இந்த ஞானம் கிடைக்குது. ஆனால் இறைவனுடைய வழிப்படி நடக்கிற வரைக்கும் தான் அது குரு திசை. அப்ப சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் குறையுதுனாலே புரிஞ்சுக்கோங்க, குரு திசைக்கு பதில் ராகு திசை வந்து உட்கார்ந்துக்கிச்சுன்றாரு. இது எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? அப்ப நம்ம கவனம் கொடுக்கறதுல தான் இருக்குது. என்ன கவனம் அப்படின்னா, இப்ப இந்த சொத்து பிரச்சனைக்காக அடிச்சுக்கிறாங்க. அந்த அடிச்சுக்கிறது எப்ப வரும்னா, மெயினானவர் இறக்கும்பொழுது வரும். இப்ப சம்பாதிச்சவரே அவரு தானே. இப்ப அவரு என்ன பண்ண முடியும்? அவரே உடம்பு விட்டு போயிட்டாரு. இல்லையா? ஸோ, இப்ப அவரு சப்போஸ் பேயா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பேயா அங்க இருந்தா கூட, அவரால என்ன பண்ணிட முடியும்? பார்த்துட்டு டென்ஷன் தான் ஆக முடியும். காரணம் என்னன்னா, அவரு இன்னும் சாகல. ஒழுங்கா சாகல. அதான் பிரச்சனை. ஏன்னா செத்தா போய் இன்னொரு இடத்துக்கு போகணும். போகாம அவர் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறார். அதனால யாருக்கு வலி? அந்த மாரி தான் கடவுள் என்ன சொல்றாரு, கலியுகத்த பொறுத்தவரைக்கும் நீங்க செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். கலியுகத்துடைய குணம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்ப செத்து போனவருக்கு, ஐயோ! என் சொத்த வேற ஒருத்தன் அனுபவிக்கிறானேன்னு தோணுச்சுன்னா, அவரு சாகல. அதனால அவருக்கு வலி கிடைக்குது. அதே மாரி கடவுள் என்ன சொல்றாரு, இந்த கலியுகத்துல நீங்க சாகலன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் எண்ணிது எண்ணிதுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். செத்துட்டீங்கன்னா எத பத்தியும் கவலைப்பட மாட்டீங்கன்றார். அப்ப சாகுறதுன்னா என்ன? செத்ததுக்கு அப்புறம் எங்க போறது? அது இறந்தா இன்னொரு உடம்ப எடுப்பாங்க. ஆனா நாம இந்த உடம்புல தானே இருக்கிறோம். அதுக்கு தான் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல முதல் பாதி சொர்க்கமாக, அடுத்த பாதி நரகமாக இதே பூமி இருக்குதுன்ற விஷயத்த கடைசி 100 வருடம் இறைவன் வந்து சொல்றார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இறைவன் இருக்கார். அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப சொர்க்கமா ஆகப் போகுது. கலியுகம் அழியப் போகுது. இது வந்து பைபிள்ல ஒரு கதை வரும். லோத்து கதை. இந்த இடத்துல வந்து பாவம் அதிகமாயிடுச்சு. இந்த ஊர நான் அழிக்கப் போறேன். இந்த ஊர விட்டு போ. திரும்பி பார்க்காம போன்றார். அதே மாரி தான் கடவுளும் சொல்றாரு. கலியுகத்த அழிக்கப் போறேன். திரும்பி பார்க்காம நீ சொர்க்கத்துக்கு போன்றார். அப்ப சொர்க்கத்துக்கு போனா, சொர்க்கத்தின் குணம் மட்டுமே நமக்கு இப்ப இருக்கணும். ஆனா இங்க திரும்பி பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய குணம் வந்துரும். அந்த கோபம், அந்த மாதிரி குணம் வரும். இத திரும்பியே பார்க்காதீங்க. சொர்க்கத்துல யார் இருப்பா? இன்னைக்கு இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அங்க இருக்கிறவங்க தான். அங்க இருந்தவங்க தான். அங்க இருந்தவங்க மறுஜன்மம் எடுத்து எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்து அனைத்தையும் இழந்திருக்கிற நாம தான் அது. அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்மள எழுப்புறார். மீண்டும் தேவதை ஆகுங்க. அப்ப நான் தேவதைன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். சாதாரணமானவன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. நான் சாதாரணமானவன் இல்ல. இந்த நேரத்துல கோபம் தானே வரும். ஆமா, சாதாரணமானவனுக்கு வரும். எனக்கு வராது. அதான் விஷயம். சாதாரணமானவன் இல்ல. ஏன்? நான் கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கடவுளே என்ன வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறார். கைய புடிச்சு அழைச்சிட்டு போறார். அப்ப கடவுள் தான் அழைச்சிட்டு போறாருன்னு மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்னா, கடவுளுடைய கைய புடிக்கிறவங்களுடைய குணமும் கடவுள மாதிரியே இருக்கும். அப்படி நம்ம குணத்தின் மூலமாக கடவுளை நான் வெளிப்படுத்துறேன். அததான் இயேசு வந்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றதோடைய அர்த்தம் அதுதான். அப்படி என்னுடைய குணத்தை மாத்தணும். அப்ப ஒரு செகண்ட் நாம கோபப்படுறோம் பிரம்மகுமாரியா இருந்துட்டு அப்படின்னா, கடவுள அசிங்கப்படுத்துற மாரி. இதுதான் கடவுள் சொல்லிக் குடுத்தாரான்னு கேட்பாங்க. அத புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு செகண்டும் சாத்தான் வந்து எச்சரிக்கையா அதாவது கவனிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா நம்ம கடவுள் கைய விடுறோம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் குடுத்த ஞானத்த மறக்கிறோம்னு அர்த்தம். கடவுளுடைய குழந்தைன்றத மறக்கிறோன்றது அர்த்தம். அப்பதான் நம்மளுடைய புத்தி அப்படியே மாத்தி விட்டுருவோம். ஒரு செகண்ட் காமமோ, கோபமோ, பற்றோ, பேராசையோ, அகங்காரமோ நம்ம பார்வையிலயோ, வார்த்தையிலயோ, எண்ணத்திலயோ வர வச்சிடும். அது எதுல வந்தாலும் அடுத்து விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப எதுலயும் வராம டக்கு டக்குன்னு அத வெட்டணும். அதனால தான் இந்து தெய்வங்கள் கையில கோடரி இருக்கும். மனுஷன வெட்டுறது இல்ல. இந்த எண்ணங்கள வெட்டுறது. சூக்ஷ்மத்துல நடக்கிறது இது. அதேதான் இயேசுவும் பண்றாரு. இயேசு கிட்ட சாத்தான் வந்து நான் உன்னை இந்த இடத்துக்கெல்லாம் அதிபதி ஆக்குறேன்ட்டு வீண் எண்ணத்தை உருவாக்குறான்.
அப்பால போ சாத்தானே. எப்ப அந்த முதல் எண்ணம் வரும்போதே அப்படி சொல்லிடணும். அப்ப நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திடணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆ இவன் எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணான் தெரியுமா? சரி அவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு செகண்ட்ல. அததான் இயேசு விலா எலும்ப குத்துறவன கூட இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோபம் வருது அங்க. அத அப்படியே பாசிட்டிவா மாத்துறாரு. பாசிட்டிவா மாத்துறதுனால சொர்க்கத்துக்கு போவாரு. அப்படியே நெகட்டிவ் எண்ணத்த விட்டா நரகத்திலே மாட்டிக்குவோம். பேயாலைவோம் நமக்கு இப்பயும் துக்கம், அடுத்த ஜென்மத்திலயும் துக்கம். ஏன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஸோ அதனால ஒரு செகண்டும் நமக்கு சந்திராஷ்டமம்னே புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். அத கடவுள் என்ன சொல்றாருன்னா, 2 கையால தட்டுனா தானே சவுண்ட் கேட்கும். ஒரு கையால தட்டுனா சவுண்ட் கேட்காது. அப்போ ஒரு குடும்பத்துல கணவனோ மனைவியோ திட்டுறாங்கன்னா, இன்னொருத்தர் அமைதியாயிடுங்கன்றாரு. அமைதியாயிட்டா அவங்க எவ்வளவு நேரம் திட்டுவாங்க? அமைதியாயிடுவாங்க. ஆனா திருப்பி நீங்க திட்டினீங்கன்னா, என்ன கூட கூட பேசுறேன்ட்டு இன்னும் பயங்கரமா தான் ஆகும். ஸோ அமைதியா இருக்கிறது கலை. அமைதியா இருக்கிறது தான் வெற்றி. அமைதியா இருக்கிறது தான் கடவுளை வெளிப்படுத்துற தன்மை. சத்தம் சாத்தானுடைய ஆயுதம். அத புரிஞ்சுக்கணும் நாம. அமைதிய கேவலமா நினைக்கக் கூடாது. இல்ல, என்ன அவன் அமைதியா நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் பேசின பேச்சுல அவன் திரும்பி வாயே தொறக்கல, அமைதியா போயிட்டான். அவன் ஜெயிச்சுட்டான். இவரு தான் தோத்து இருக்கிறாரு. அத பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏன்னா இன்னைக்கு அமைதியா போறது தான் வெற்றின்றத சொல்றதுக்கு யாரும் இல்ல. அதான் பிரச்சனையே. இது ஏதோ ஒரு பழைய படத்துல இந்த டயலாக் வரும்னு நெனைக்கிறேன். அமைதியா விட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ன்ட்டு. அதான் உண்மையே. கம்முனு விட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனா அந்த பிரச்சனைய சரி பண்ண போறேன்ட்டு போறாங்க பாருங்க, அங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத புரிஞ்சுகிட்டு, அ அந்த அது மாரி கோபப்பட்ட பிறகு கூட நீங்க காலண்டர போய் பாருங்க. இதுல என்னன்னா, நமக்கு சந்திராஷ்டமம் மட்டும் இல்ல. எதிர இருக்கிறவங்களுக்கும் அடுத்து இருக்கும்ல. நமக்கு அவங்கள குடும்பத்துல தெரியாதுல்ல. இருக்கிறவங்க வரவங்களுடைய ராசியெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அப்ப அவன் கோபப்படுறான்னா, அது நம்மள தூண்டி விட்டுரும்ல. ம். ஸோ அதுலயும் ஒரு கவனம் இருக்கணும். அதுலயும் நமக்கு வந்து நம்மள பக்குவப்படுத்துறதுக்காக இது நடக்குது. நீங்க சொன்ன மாரி இது பக்குவப்படுத்துறதுக்காக நடத்துது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ கோபப்படுற மாரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அவன் ஏன் இப்படி சொல்றான்? அவனா அப்படி அந்த எண்ணம் வரக்கூடாது. இல்ல இது எனக்கு சோதனை தாள். இதுல நான் ஜெயிச்சு காட்டணும். அமைதி இல்லையா? ஓம் சாந்தி சொல்லி தானே ஆரம்பிக்கிறோம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தி தான் என்னுடைய உண்மையான குணம். அமைதி. அது சொல்றதோட இல்லாம அத நான் நிரூபிக்க போறேன். நிரூபிச்சுட்டா பாஸ். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும். காமம் வந்தா அமைதி போயிடும். கோபம் வந்தா அமைதி போயிடும். பற்று, பேராசை, அகங்காரம் எது வந்தாலும் அமைதி போயிடும். அப்ப நம்ம அமைதி போயிட்டாலே தப்பான வழியில போறோம்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் அப்படி திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, நான் ஸ்டாப்பா அது போய்க்கிட்டே இருக்கும். அவங்க தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி வேற வழி இல்லாம வேணா நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் தனியா போயும் புலம்பிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மைண்ட் அவங்கள இழுத்துட்டு போகுது. இல்லையா? ஒரு டூ வீலர்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா இழுத்துக்கிட்டே இல்ல கார்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா இழுத்துட்டே போகுதுன்னுவாங்கல்ல. அந்த மாரி மைண்ட் நம்மள இழுத்துட்டு போகுது. மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம சொல்றபடி தான் அது போகணும். அதுதானே கீதா சாரமே. இல்லையா? அந்த குதிரைய அவர் கையில புடிச்சிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர். அப்படி 5 புலன்களையும், மனம், புத்தியையும் மனசு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்ப சாத்தியம்? இறைவனுடைய குழந்தைன்னு ஞாபகம் இருக்கணும். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு? இறைவன் சொல்றாரு, "செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்கிறேன்றார்." நாம எப்படி இருக்கிறோம்? நாம அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் இந்த காமம், கோபம், பற்று, வீண் எண்ணம்லாம் வருது. நாம அழிவற்ற ஆத்மா, அழிவற்ற ஜோதி நாம. எப்பவுமே இருக்கிறோம். செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அடுத்தடுத்த உடல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா மனிதனா தான் பிறப்போம். ஸோ இத புரிஞ்சுகிட்டு, நாம இப்ப காசு இருக்குதேன்னு ஆடுறோம் அப்படின்னா, அடுத்தது காசு இல்லாத நிலைமை இந்த ஜென்மத்திலயும் வரலாம், அல்லது அடுத்த ஜென்மத்திலயும் வந்துடும். ஸோ ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டா, அப்படி நாம வந்து அந்த உடல் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இந்த உடல்னால கிடைக்கிற தற்காலிக எதையுமே என்னதுன்னு நினைக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்றார், முதல் பாடமே ஆத்மான்னு உணருங்க. அடுத்தது ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா. அவரோட குழந்தைன்னா, அவர் அமைதியே சொரூபமானவர், அன்பே சொரூபமானவர். ஸோ அவருடைய குழந்தைன்னா, அப்படிங்கிறது சதா மைண்ட்ல இருக்கணும்.
அடுத்தது இறைவன் கொடுக்கிற ஞானம். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.